குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது இன்று காலை 6:17 சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி அளிக்காதீர்கள். கடன் கொடுக்கவோ வாங்கவோ என்று கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் தீபம் வைத்து விட்டு வருவது மிகவும் நல்லது. 7/12/2023 இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து அரிய சாதனைகளை செய்யணும் என்று இறைவனிடம் வேண்டி தங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம். 7/12/2023 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் எதிர்பாராத தனவரவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கலந்துக்காதீங்க. தேவையற்ற விவாதங்களில் நீங்கள் பேசாதீங்க. புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் இதெல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதே போல் அலுவலகத்தில் அனைவரும் உங்களை அனுசரித்து போவாங்க. சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகளில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இன்று அமையும். எழுத்துத்துறைகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் அதிகரிக்கும். மேலும் மனதிற்கு பிடித்த பொருட்களை, வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். நேர்களே, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் அலுவலகத்தில் அனைவரும் உங்களுக்கு விட்டு கொடுத்து போவாங்க. மேலதிகாரியுடைய அனுசரணை கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. உங்களுக்கு இன்று புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று உதவி செய்வார்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நெருக்கடிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக இன்று உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். புதிய முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் அதை செயல்வடிவப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் அடுத்தவருடைய ஆலோசனை உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவினை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. வீடு விற்பனை, மனை விற்பனை, ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்று ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒற்றார் உறவினோட வழியில் உங்களுக்கு இன்று நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வியாபாரத்தில் லாபங்கள் இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக பலிக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், அண்டை மாநிலமாக இருக்கலாம். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பம் இருந்தாக்கா அந்த குழப்பங்கள் தெளிந்து ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பொறுப்பாக இன்றைக்கி பார்த்துக்கணும். சுபகாரிய பேச்சுவார்த்தை எண்ணங்கள் இன்று கைகூடும்.
நீண்ட நாளாக சுபகாரியம் நடக்கலைன்னா கண்டிப்பாக சுபகாரியம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் காண வேண்டிய இந்த நாள், வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது தயவுசெய்து பொறுமையாக போங்க. யாரிடத்துலையும் அதிகமாக பேசாமல் அமைதியாக இருப்பது இன்று நல்லது. மேலும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும். ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நீங்கி இன்று சுபிட்சமாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இந்த குறைபாடு கண்டிப்பாக இன்று நீங்கும். வியாபார பணிகளில் கண்டிப்பாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது. அதே போல் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகமாக அறிமுகமாவாங்க. போட்டியாளர்களை நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. லாபங்கள் அதிகரிக்கும். புகழ் கிடைக்கும் ஒரு நல்ல நாள். சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நிறைவான நாளாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே சிறந்து காணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்குங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, நீண்ட நாளாக பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே இருந்ததுன்னா இன்றைக்கி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபார பணிகளில் தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாகம் சார்ந்த பணிகளில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக இன்று பொறுமை தேவை. உங்களோட பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. வரவுகள் அதிகரிக்கும். புதிய பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு விடாமுயற்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதா? அதனால் அந்த தயவுசெய்து அனுசரித்து போவது மிகவும் நல்லது. சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை கொஞ்சம் தாமதமாகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். வியாபார பணிகளில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்ததில் கொஞ்சம் பொறுமை அவசியம். ரகசியமான சில முதலீடுகள் நீங்கள் செய்வீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் இன்றைக்கி முன்கூட்டியே எல்லாமே திட்டமிட்டுங்க. மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நெருக்கமானவர்கிட்ட எல்லாமே நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. இன்று உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் நாள் என்று சொல்லலாம். வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. பிரபலமான நபருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக சார்ந்த பணிகளில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். மனதில் இறை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. குழந்தைகள் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சொத்து வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். புதிய வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, நீண்ட நாளாக மனதில் குழப்பமாக இருந்தீங்கன்னா, ஒரு தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு தெளிப்பு கிடைக்கும். இந்த பெரியோருடைய ஆலோசனை உங்களோட மனதை ஒரு பக்குவத்திற்கு கொண்டு வரும் என்று சொல்லலாம். அரசு காரியங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். சில பிரச்சனைகள் பொறுமையாக கையாண்டிங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டினுடைய தேவைகளை ஏற்று அதன்படி எல்லா செயல்களையும் இன்று செய்வீங்க. வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் அகலும். புதிய வண்டிகள் வாங்குவதற்குண்டான யோசனை அடுத்தவங்க தருவாங்க. கண்டிப்பாக புதிய வண்டிகளை இன்று நீங்கள் வாங்குவீர்கள். உடலில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, மனதில் ஒரு தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள், தைரியம் இதெல்லாமே வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்புகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. இந்த நாள் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழிலில் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக செய்வீங்க. அந்த செய்கிறத அடுத்தவருடைய அனுபவஸ்தாலியுடைய ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. தாய் வழி உறவினரிடம் கொஞ்சம் அனுசரித்து போவது இன்றைய நாள் நல்லதாக இருக்கிறோம். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக தரும். வழக்கு விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நாள். கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால்
நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது தெரிஞ்சாக உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. போட்டியாளர்களை சமாளிப்பதில் கஷ்டப்படுவீங்க. அதேபோல் வாடிக்கையாளர்களை தக்க வைத்ததில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நஷ்டம் ஏற்படாது. உத்தியோக பணிகளை கொஞ்சம் பொறுப்பாக செய்து மேலதிகாரியுடைய கட்டளைப்படி நடந்து கொள்வது இன்று நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இன்று ஒற்றுமை அதிகரிக்கும். சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் உள்ள பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை தரும். அதே போல் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் நடத்தி வரோம், அன்னதானங்கள் செய்கிறோம். தங்களால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் நாங்கள் ஜோதிடம், சோதிட பிரசன்னம் இதெல்லாமே நல்லா சோழி பிரசனம் எல்லாமே நிறையா பார்க்குறோம். நீங்கள் நல்லபடியாக பார்த்து தரோம். நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். காலையில் 5 to 6 தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் பிரசன்னம் பார்த்து ஜோதிடம் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இருக்க இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் இதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.